ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஆஃப் கான்ஷியஸ்ல தான் இருந்தாங்க. திடீர்னு உங்க பேரை தான் கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். நான் இவங்களை இங்கிருந்து இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு என்னோட கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிக்கிறேன். ஷி இஸ் நவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கான என்ன ப்ரொசீஜர் இருக்கோ, என்ன ஃபார்மாலிட்டி இருக்கோ, அதை கொஞ்சம் எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் போய் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் Okay, sir. சிஸ்டர். ப்ளீஸ் கேரி ஆன். நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல லொகேஷன்ல இருப்பேன். நீ நேரா அங்க வந்துரு, ஓகேவா? டிரைவர் டிரைவர் ஏய் டிரைவர், உன்னதான். என்னையா? என்ன ஒரு தடவை கூப்பிட்டா உனக்கு காது கேட்காதா? ஓ, நீங்க என்னதான் டிரைவர்னு கூப்பிட்டீங்களா? நான் கூட வேற யாரையோ கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேம்மா. ஏன் நீ டிரைவர் தானே? டிரைவர்னு கூப்பிடாம பைலட் நான் கூப்பிட முடியும்? ஹே, கார் சாவியை கொடு. எங்கம்மா போறீங்க? ஏன் எங்க போறேன்னு சொன்னாதான் கார் சாவியை கொடுப்பியா? அப்படி இல்லம்மா, நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை டிராப் பண்ணிடுவேன்ல, அதனால தான் கேட்டேன். ஹே, நான் உன்னை டிராப் பண்ண சொல்லல, கார் சாவியை தான் கேட்டேன். கொடு. இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். நீங்க இப்ப கார் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு தெரியாது. குழந்தைங்களுக்கு வேற சாப்பாடு கொடுக்கலன்னு வைங்க, சிக்கலாயிடும். அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பசங்க பசி தாங்க மாட்டாங்கம்மா. நீங்க வேணும்னா கேப் பிடிச்சிட்டு போங்களேன். என்ன? நான் கேப் பிடிச்சிட்டு போணுமா? நீ என்ன கேப் பிடிச்சிட்டு போக சொல்றியா? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? உன்ன என்ன ஸ்வேதா இது? கொஞ்சம் கூட வயசுல பெரியவருங்கிற மரியாதை இல்லாம அடிக்க கையோங்கிற என்ன பழக்கம் இது? ஹலோ, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையில்லாத விஷயம்? எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை நீ அடிக்க கை ஓங்குவ, அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? முதல்ல அவர்கிட்ட சாரி கேளு. என்ன? ஒரு டிரைவர் கிட்ட நான் சாரி கேட்கணுமா? ஏய், அவர் உனக்கு தான் டிரைவர், எனக்கு அண்ணன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ராமையாவும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். சொல்லு ஸ்வேதா. ஒன்னும் இல்ல மாமா, காலையில என் ஃப்ரெண்ட அர்ஜென்ட்டா மீட் பண்ண போகணும்னு ராமையா கிட்ட கார் கேட்டேன். சரி, அவரு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அர்ஜென்ட்டா போகணும்னு தானே கேக்குறேன், ஏன் தர முடியாதுன்னு சொல்றீங்கன்னு ராமையாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போச்சு. அப்போ சுடர் அங்க வந்து என்கிட்ட ரொம்ப ஆஷா பிஹேவ் பண்ணாங்க. என்ன அடிக்க கை ஊங்கிட்டாங்க மாமா. என்ன சொல்ற? சுடர் உன்னை அடிக்க கை ஓங்கினாளா? ஆமா மாமா, அது எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன இருந்தாலும் இது அடுத்தவங்க வீடு தானே, நாம இனிமே இங்க இருந்தா மரியாதை சுத்தமா இருக்காதுன்னு இங்க இருந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுடார், சுடார், ஸ்வேதாவை அடிக்க கை ஓங்குனியா? கேக்குறேன்ல, சொல்லு. ஆமா சார். என்ன திமிரு இருக்கும் உனக்கு? ஸ்வேதா இந்துவோட தங்கச்சி. அவளை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம அவளை நீ அடிக்க போயிருக்க. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம். இதுல விசாரிக்க என்ன இருக்குமா? ஸ்வேதா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இவ எப்படி அவளை அடிக்க கை ஓங்கலாம்? ஐயா, அங்க என்ன நடந்துச்சுன்னா... ராமையா, நீங்க பேசாம இருங்க. உங்க மேலயும் எனக்கு கோபம் இருக்கு.
ஸ்வேதா அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னு கார் கேட்டா கொடுக்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்வேதாவும் இப்போ இந்த வீட்டு பொண்ணு தான். இந்துவுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதைய ஸ்வேதாவுக்கும் நீங்க கொடுக்கணும். புரியுதா? கரெக்டா சொன்ன எழில். ஸ்வேதா ஏதோ இந்த வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு மட்டும் இல்ல, நம்ம இந்துவோட சொந்த தங்கச்சி. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட நம்ம ஒழுங்கா கொடுத்துதானே ஆகணும். ஸ்வேதாவா அடிக்க கை வாங்கினதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க பாரு சுடர், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி ஒரு விஷயம் நடந்தது